ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னுடைய இமிட்டேஷன் நெக் பீஸ் தான் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே அழகா இருக்கும். பார்க்கறதுக்கு ஸ்டைலிஷா இருக்கும். இது மாரி நம்ம சுடிதார் அது மாரிக்கலாம் வியர் பண்ணிக்கலாம். பால் டைப்ல அட்டாச்டு பெண்டன்ட்டோட இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ் கோல்ட் செயின் தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாச்டு பெண்டன்ட் இல்ல. நம்ம வந்து அத வந்து நம்ம போட்டுக்கலாம். அந்த மாரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ஸ்டோன் பெண்டன்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்ட் டைப்ல உள்ள இந்த நெக்லஸ் பீஸ் தான். ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். கோல்ட் மாரியே உள்ள நெக்லஸ், சோக்கர், பெரிய ஹாரம், காசு மாலை அந்த மாரிலாம் வாங்கி வச்சுக்காம, இந்த மாரி இமிட்டேஷனா இருந்தாலும், இமிட்டேஷன் தெரிஞ்ச மாரி இருந்தாலும், ரொம்ப அழகா யூனிக்கா போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். கோல்டுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இமிட்டேஷன் ஜுவல்லரி வந்து கோல்ட் மாரியே வாங்கும்போது ரொம்பவுமே அவ்வளோ மேட்ச் ஆகாது. ஆனா இந்த மாதிரிலாம் நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து லெஹங்காஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்கும் ஸ்டோன் ஒர்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் அண்ட் கோல்ட் பியர்ல் வச்ச ஒரு செயின், லாங் செயின் இல்ல. கொஞ்சம் மிடில் செயின் தான். ரொம்ப அழகா இருக்கும். இது நம்ம கோல்டு ஜுவல்லரியோட சேர்த்து கூட போடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாச்டு பெண்டன்ட்டோட ஒரு ரெட்டை வடை சங்கிலின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி உள்ள ஒரு மணி மாடலு. இதுவுமே இமிட்டேஷன் தான். நான் காட்டுறது எல்லாமே இமிட்டேஷன் தான். நாட் கோல்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கைப்பட்டின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அழகா இருக்கும் எனக்கு. எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.